எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம். கல்வியாண்டு 2023-2024 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3வது பருவத்திற்கான வளரறி மதிப்பீடு ஆ மற்றும் ஆவண்ணா அதற்கான மொத்த மதிப்பெண்கள், அதாவது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் FAA அண்ட் B அதற்கான டோட்டல், இவை அனைத்துமே எமிஸ் வலைதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. அதை எவ்வாறு டவுன்லோட் பண்ணுவது அப்படின்றத பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோமை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸில் எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இதில் ஃபஸ்ட்டு லிங்காக emis.tnschools.gov.in அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளியுடைய யூடேஸ் நம்பரையும் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல எமிஸ்க்கான பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. மேலே இருக்க 3 லைனை டச் பண்ணிக்கோங்க. இதில் ரிஜிஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 3வது ஆப்ஷன் ஸ்டாஃப் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் EE அகாடமிக் ரிஜிஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜில் CCE ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அது கீழே செலக்ட் அகாடமிக் இயர் அப்படின்னு இருக்கும். அந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 2023-2024 அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்கும். அந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய வகுப்பை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது கீழே செலக்ட் செக்ஷன், அந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் வகுப்புக்கான பிரிவை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது கீழே செலக்ட் டேர்ம் அப்படின்னு இருக்கும். அதில் செலக்ட் டேர்ம் டைப் அப்படின்னு இருக்கும். அந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டேர்ம் 3 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்மிட் அப்படின்ற ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜை உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்க 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தது எம்இஸ் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தது நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், அதுக்கடுத்தது சப்ஜெக்ட்ஸ். இதில் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு அப்படின்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு இது ரெண்டுமே உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா FAA அதற்கான மார்க் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது FAB அதற்கான மார்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா FAAயோட டோட்டல் மார்க் 40க்கு எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த பேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா மேலே ப்ளூ கலரில் PDF அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. PDF டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதுபோல் உங்களுடைய ஃபோனில் WPS ஆஃபீஸ் அல்லது PDF வியூவர் இது போன்ற ஆப் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். அவ்வாறு ஓப்பன் ஆகலை அப்படின்னா அந்த PDF ஃபைலை எவ்வாறு பார்ப்பது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். உங்களுடைய ஃபோனில் ஃபைல்ஸ் அல்லது ஃபைல் மேனேஜர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் உடனே பார்த்தீங்கன்னா CCE ரிஜிஸ்டர்ஸ் PDF அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு டேர்ம் 3க்கான FAA மார்க் PDF வடிவில் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இந்த ஃபைலை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப்பில் எவ்வாறு ஷேர் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம். மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சென்ட் ஃபைல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ யாருக்கு இந்த PDF ஃபைலை அனுப்பணுமோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஏரோ மார்க் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கீழே இருக்க இந்த ஏரோ மார்க் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபைல் PDF வடிவில் CCE ரிஜிஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு சென்ட் ஆகிடும்.
இப்போ பிடிஎஃப் வடிவில் சென்ட் ஆன இந்த ஃபைலை பிரிண்ட் போட்டு உங்களுடைய பள்ளி சிசிஇ ரெக்கார்ட்ஸில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். அவ்வளோதான் ஆசிரியர்களே. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.